வருகிறார். அவர் எனக்கு முன் இருந்தபடியினால் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொன்னேன். அவர் இவர்தான். நானும் இவரை அறியாதிருந்தேன். அவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜனத்திலே ஞான ஸ்நானம் கொடுக்க வந்தேன். இந்த ஞான ஸ்நானம் என்பது நீங்கள் வரப்போகிற கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கான முதல் படி. அப்ப நான் ஞான ஸ்நானம் கொடுக்கிறதுனால உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு உங்கள் பாவத்தை நீங்கள் அறிக்கை செய்து இந்த ஞான ஸ்நானத்தை நீங்க பெறும்போது கிறிஸ்துவை நீங்கள் அறிகிறீர்கள், அல்லது கிறிஸ்து தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படுவதற்காக, தன்னை வெளிப்படுத்துவதற்காக நான் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்க வந்தேன். அப்ப ஞான ஸ்நானம் என்பது கிறிஸ்துவை நமக்கு வெளிப்படுத்துவதற்கு அடையாளமாய் கொடுக்கப்படுகிற ஒரு முக்கியமான ஒரு காரியம்.